எம்ஜிஆருக்கு இணையாக போற்றப்படும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தின் போது வானத்தில் கருடன் வட்டமிட்ட காட்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிமோனியா தொற்றால் பாதிக்கப்பட்டு மூச்சுத்திணறல் ஏற்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த 28ஆம் தேதி காலமானார். அவரது உடல் கவலைக்கிடமான வகையில் இருப்பதாக சொல்லப்பட்டதுமே தேமுதிக தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னை வந்தனர். இதையடுத்து அவரது இறப்பை அறிந்ததும் பலர் சாலிகிராமத்தில் உள்ள அவருடைய வீடு கட்சி அலுவலகத்தில் மக்கள் சாரசாராக குவிந்தனர். சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் விஜயகாந்தின் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து பொதுமக்கள் தொண்டர்கள் அஞ்சலிக்காக விஜயகாந்தின் உடல் தேமுதிக தலைமை கட்சி அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு விஜயகாந்தின் பல்வேறு ரசிகர்கள் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். விஜயகாந்தின் உடலுக்கு அடுத்த நாள் 29ஆம் தேதி தேமுதிக கட்சி அலுவலகத்திலேயே நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் தமிழகத்தில் மூலை முடுக்கில் இருந்தெல்லாம் பேருந்துகள், லாரிகள், மோட்டார் சைக்கிள், இருசக்கர வாகனங்கள், தொண்டர்கள் கோயம்பேடு கட்சி அலுவலகத்துக்கு வருகை தந்தனர். அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோர் தொண்டர்கள் வரிசையில் நின்று கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். இதையடுத்து நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரிக்க வண்ணமாய் இருந்தது. இதனால் கோயம்பேடு திணறியது. பின்னர் அரசுடன் ஆலோசனை நடத்தி விஜயகாந்த் உடல் தீவுத்திடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு ஏராளமான தொண்டர்கள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதையடுத்து அவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது தீவுத்திடல் இருந்து கோயம்பேடு கட்சி அலுவலகத்துக்கு புறப்பட்டது. பூந்தேரில் வைக்கப்பட்ட விஜயகாந்தின் உடலுக்கு வழிநெடுக்கையும் கூட்டமாய் நின்று கொண்டு மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். மேம்பாலங்கள், உயர்ந்த கட்டடங்கள், வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் நின்று கொண்டு பூக்கள் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். அவர்களுக்கு பிரேமலதா மகன் ஆகியோர் கைகூப்பி நன்றி தெரிவித்தார்கள். வயதானவர்கள், குழந்தைகள் என அனைவரும் கண்ணீரால் நின்று கொண்டு இறுதி பயணத்தில் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிலையில் அவருடைய உடல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அருகே கடக்கும் போது வானில் 2 கருடன் வட்டமிட்டது. அவருடைய உடலுக்கு 3 முறை வட்டமிட்ட கருடனை பார்த்து அங்கிருந்தோர் மெய்சிலிர்த்தனர். உடனே பிரேமலதா உள்ளிட்டோர் கருடனை கும்பிட்டார்கள். கருடன் வட்டமிடுவது ஏன்? பொதுவாக கருடன் கும்பாபிஷேகம் மற்றும் ஆன்மீகவாதியின் மரணங்களின் போதுதான் வட்டமிடும். இது மிகவும் அரிதாக நடக்கும் நிகழ்ச்சியாகும். அப்படி ஒரு நிகழ்ச்சி விஜயகாந்துக்கு நடந்ததை வைத்து பார்க்கும்போது அவர் எத்தனை புண்ணியம் செய்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. கள்ளழகர் படத்தில் நடித்த விஜயகாந்துக்கு ஆண்டாள் என்றால் மிகவும் பிடிக்கும். மதுரை சென்றால் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் தரிசனம் செய்யாமல் இருக்க மாட்டார். ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரத்துக்கு தங்கமுலாய் பூச தங்கத்தை அன்பளிப்பாக வாங்கி கொடுத்திருக்கார். அத்துடன் விஜயகாந்தின் கல்லறைக்கும் ஆண்டாள் அழகர் என்றுதான் பெயர். மார்கழி மாதத்தில் இறந்தவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். தற்போது விஜயகாந்த் கருடன் வட்டமிட்டதால் பெருமாளை நேரில் வந்து விஜயகாந்தை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதை போல் கருதப்படுகிறது.